இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேத பாரகரில் ஒருவன் வந்து எது பிரதான கற்பனை என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். இயேசுவானவர் அவன் சொன்ன உத்தரவை கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொன்னார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. பலி முக்கியம் அல்ல, அன்பு முக்கியம் என்பதை நாம் இந்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கிறார். இன்னும் நாம் மத்தேயு 5:23-24 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிகைகளை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்துவிட்டு என்று இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, பலி என்பது காணிக்கையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தகன பலி என்பது ஆண்டவருக்கு செலுத்தின பலியை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பலிகள் எல்லாம் முற்றிலும் நீக்கப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையிலே அர்ப்பணித்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராக, சதாகாலமும் உயிரோடு கூட இருக்கிறவர் அந்த முதலாம் பலி எல்லாவற்றையும் அழித்து போட்டார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே இங்கே காணிக்கை என்னும் பலியை செலுத்துவதற்கு முன்பதாக, உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று நீ அங்கே நினைவு கூறுவாயானால் காணிக்கையை அங்கே வைத்து விடு. என்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லது அந்த பரிசேயன் சொன்னபோது, அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன பலி முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியம் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவருக்கென்று சிறப்பாய் கொடுக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஒருவேளை நாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வார்த்தையிலே, நீங்கள் மறுக்கொழுந்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்திவிட்டு விசுவாசத்தையும் தேவ அன்பையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்ற வார்த்தையின்படி, இந்த தசமபாகங்கள், இந்த பலிகள் எல்லாவற்றையும் செலுத்துவதை பார்க்கிலும் செலுத்த வேண்டும். ஆனால் அதை பார்க்கிலும் அன்பு கூறுதல் மேலானது என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே தான் ஓசியா தீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது,
தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரில் அன்பு கூறுகிறவன் தனக்கு பிறனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து பிரதானமாக வலியுறுத்துகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நான் ஆண்டவருக்கென்று திரளாய் கொடுக்கலாம், ஆஸ்தியில் பாதியை கொடுக்கலாம். ஆனாலும் எனக்கு அருகாமையிலே இருக்கிறவனுக்கு அல்லது கர்த்தருடைய சபையிலே ஆராதிக்கிறவனோடு கூட எனக்கு அன்பு இல்லை என்றால் நான் இன்னும் ஆண்டவரை முழுமையாய் அறிந்து கொள்ளவில்லை என்பது அர்த்தமாகிவிடும். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து அவர் எப்படி பாவிகள் மீது அன்பு கூர்ந்தாரோ, பாவியாகிய நம் மீது அன்பு கூர்ந்தாரோ, அதே போல நாம் மற்றவர்களை சிநேகிக்க வேண்டும், மற்றவர்கள் மீது அன்பு கூற வேண்டும் என்பதை வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். பலிபீடத்திலே காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாக காண்கிற சகோதரனோடு சகோதரியோடு கூட ஒப்புரவாகுவோம், அன்பு கூறுவோம், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். அது ஆண்டவருக்கு மகிமையாக காணப்படும். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன், ஆமீன்.